அகம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி எந்த லொக்கேஷனில் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம்னா தாம்பரம் ஈஸ்ட்டில் தான் ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் 2 வில்லா தான் பார்க்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80% ஒர்க் முடிஞ்சு. இதில் யார் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைல் ஒர்க் அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துலாம். அதுக்கோசம் தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதோட டீட்டெயில் பற்றி தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற வீடியோ இதாங்க. வீட்டோட எலிவேஷன் பார்த்துருங்க. நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு பார்க்கிங்குமே கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு SUV காரை நிப்பாட்டலாங்க. அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பேசியஸான ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள போய் பார்த்துடலாம். வீட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஹால்மே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு எவ்வளோ நேச்சராக ஒரு அழகாக ஒரு க்ரீனரியாக இருக்குங்க. நம்மளுக்கு பார்க்கும்போதே இங்கே நல்லா இருக்குது. நம்மளுக்கு அப்படியே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கிச்சனுமே பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் கிச்சன் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கிச்சன் ஸ்டேஜ் இது வந்து ஹால் ப்ளஸ் டைனிங்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு லிவிங் ஏரியாவுமே ஒரு காம்பேக்டான சைஸில் நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவுமே நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் நம்ம மிச்ச டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பற்றி பார்த்துடலாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நம்ம ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங்லேயே இருக்குங்க. நம்ம மேலே வந்தாச்சு. மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10க்கு 10ன்ற சைஸில் நம்மளுக்கு பெட்ரூமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பேஸுமே நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. இங்கே சாமி ரூம் வைக்கிறேன்னா கூட நம்ம வச்சுக்கலாம். இதில் ஒரு நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 7 அடி வரைக்குமே நம்மளுக்கு வால்டேஜ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம அடுத்த பெட்ரூம் பார்த்தலாம். அடுத்த பெட்ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 899 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதாவது 899 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு லேண்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதோட பில்டப் பார்த்தீங்கன்னா 1298 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு பில்டப் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து அந்த பெட்ரூம் பார்த்து நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். வாங்க அந்த பெட்ரூம் பார்த்தலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வந்தோடனே இதாங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமாக இருக்குது. அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. நம்மளுக்கு உள்ளே வந்தோடனே இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்மளுக்கு 10க்கு 11ன்ற சைஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். இதுலேயும் நம்மளுக்கு 7 அடி வரைக்குமே வால்டைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிச்சம் எல்லா ப்ரொவிஷனுமே நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பால்கனியுமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணுங்க. நம்ம இங்கே டெரஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு சிட் அவுட்டுமே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஈவினிங் டைமில் நம்ம இங்கே உட்காந்து டீ குடித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சும்மா டீ குடிக்கிறது கூட நம்மளுக்கு இங்கே சூப்பராக இருக்குங்க. ஒரு க்ரீன் ஏரியா அப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள். அப்போ தான் அந்த ஃபீலை வந்து உங்களால் எப்படி சொல்கிறது, இந்த ஃபீல் பண்ண முடியும் உங்களால். ஸோ இதோட ப்ரைஸ் பற்றி பார்த்தலாம். இதுக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79 லட்ச ரூபா நம்ம கோட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். இதை சைட் விசிட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் என்னோட நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த லொக்கேஷனில் எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோட நான் நெக்ஸ்ட் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.